இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் போது டிட்சுமோ யமாகுச்சி என்ற 29 வயதான பொறியியலாளரின் பயணத்தின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது உலகின் முதல் அணுகுண்டு வீச்சை நடத்தியது அமெரிக்கா. அவர் காரில் இருந்து இறங்கும் போது அணுகுண்டு 2 மைல்களுக்கு அப்பால் வெடித்தது. குண்டு வெடிப்பில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இறந்த போதிலும் யமகுச்சி சிதைந்த காத குழாய்கள் மற்றும் வெப்பத்தினால் இருந்து போன தோலுடன் தூக்கி வீசப்பட்டார். இந்த வெடிகுண்டு விபத்தின் அந்த வேதனையான இரவுக்கு பிறகு அவர் 200 மைல் தொலைவில் உள்ள நாகசாகிக்கு வீடு திரும்பினார். அவர் 3 நாட்களுக்கு பிறகு அலுவலகத்திற்கு ஒரு அறிக்கை அனுப்பினார். இரண்டாவது அணுகுண்டு வெடிப்பு நாகசாகியை தாக்கிய போது தனது சோதனையை பற்றி தனது முதலாளிக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். கூடுதலாக 70,000 பேர் கொல்லப்பட்டனர். 2 குண்டு வெடிப்புகளிலும் தப்பிய ஒரே அதிகாரப்பூர்வமானவராக யமகுச்சி இருந்தார். ஆச்சரியப்படும் விதமாக இரட்டை கதிர்வீச்சு வெளிப்பாடு இருந்த போதிலும் அவர் தனது வாழ்நாளில் நல்ல ஆரோக்கியமாக 93 வயது வரை வாழ்ந்தார். வானத்திலிருந்து வந்த அக்னியால் அடிக்கப்பட்ட 2 பண்டைய நகரங்களை பற்றி வேதம் கூறுகிறது. சோதோம் மற்றும் கொமோரோ ஜனங்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை விட்டு முற்றிலும் மிக மோசமாக அழிக்கப்பட்டனர். ஆகவே கடைசி நியாய தீர்ப்பு நாள் குறித்து வேதம் கூறும் உண்மையை நான் இன்று வெளிக்கொணர்வதால் என்னுடன் நீங்கள் அனைவரும் இணைந்திருங்கள். இன்று மாலை நம் விளக்கத் தொடரில் விசேஷித்த இறுதி நாள் நியாய தீர்ப்பு குறித்து பேசப் போகிறோம். நாம் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு சிங்காசனத்தின் முன் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் வேதத்தில் பல வசனங்களை பார்க்கப் போகிறோம். முக்கியமாக வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் இந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளை குறித்து பேசுகிறது. 1000 வருஷ அரசாட்சி குறித்தும் பேசுகிறது. எனவே அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? யோவான் 14வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று. எனவே புதிய எருசலேமில் நமக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தில் நாம் அவருடன் இருப்போம். பின்னர் அது வெளிப்படுத்தல் 20இல் தொடர்கிறது. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு 1000 வருஷம் அரசாளுவார்கள். 6வது 1000 வருஷங்களின் முடிவில் என்ன நடக்கும்? நீங்கள் சகாரியா 14:1 படித்தீர்கள். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும். 1000 வருஷ முடிவில் இயேசு சொல்லப் போகிறார், நேரம் வந்துவிட்டது, உங்கள் கேள்விகளுக்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்போது கீழே சென்று இந்த பூமிக்குரிய நோக்கத்தை நிறைவேற்ற திரும்பப் போகிறேன் என்று. அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். ஒலிவ மலையிலிருந்து இயேசு நிறைய போதனைகளை கொடுத்திருக்கிறார். அவர் ஒலிவ மலையில் ஜெபித்தார், பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்க கடவது என்று. ஒலிவ மலை அவர் பரலோகத்திற்கு ஏறிய பெத்தானியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. எனவே அவர் அப்போஸ்தலர்களுடன் கழித்த ஒரு விசேஷித்த இடம் அது. அவரது பாதங்கள் மலையை தொட்ட பிறகு இந்த பெரிய பள்ளத்தாக்கு உருவாகும். ஒரு பெரிய பூகம்பம் உண்டாகப் போகிறது. அவர் அடித்தளத்தை ஆயத்தப்படுத்துகிறார். புதிய எருசலேம் இறங்கி வரும் என்று அது சொல்கிறது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 21 2வது வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் கிறிஸ்துவின் மணவாட்டி சபை அந்த நகரத்தில் வசிக்கிறது. அது எவ்வளவு ஒரு மகிமையான அனுபவம்! காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட சாத்தானுக்கு அடுத்து என்ன நடக்கும்? சாத்தான் சிறை வைக்கப்படுகிறான். கையாளவோ யாரும் இருக்க மாட்டார்கள். துன்மார்க்கர்கள் அனைவரும் மரித்து போவார்கள், இல்லையா? யாரும் அவனை வைத்திருக்கப் போவதில்லை. கட்டுப்படுத்த யாரும் இருக்கப் போவதில்லை. ஆனால் இயேசு திரும்பி வரும்போது 1000 வருஷங்கள் முடிவில் மரித்த மற்றவர்கள் 3வது முறையாக இதை படிக்கிறோம். 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவர்கள் மீண்டும் வாழ மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் 1வது உயிர் தெழுந்தால் மரித்தவர்களின் மற்றவர்கள் துர்மார்க்கர்கள். அவர்கள் 2வது உயிர் தெழுதலில் எழுந்திருப்பார்கள். என்னுடன் இருக்கிறீர்களா? 1000 வருஷங்கள் முடிந்தும் அவர்கள் மீண்டும் வாழ்வார்கள். இயேசு இறங்கி வரும்போது அவர் அனைவரையும் அவர்களின் கல்லறைகளிலிருந்து எழுப்புவார். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாக்கப்படுவான். காவலிலிருந்து அவனை விடுதலையாக்குவது எது? உலகம் தேவனின் நகரத்தால் ஒளிரும். துன்மார்க்கர்களும் தங்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வருவார்கள். வேதம் அவர்களை கோகை மாகோகை என்று அழைக்கிறது. வெளிப்பாட்டில் உள்ள அனைத்து நாமங்களும் அடையாளங்கள். வெளிப்படுத்தல் பிலேயாமை பற்றி பேசுகிறதா? ஆமாம், அது பேசுகிறது. அது ஒரு அடையாளம். வெளிப்படுத்தல் எசபேலை குறிக்கிறதா? உண்மையான எசபேல் பற்றி அல்ல. இது ஆவிக்குரிய எசபேல். அப்போலியோனை குறித்து பேசுகிறது. நாமங்களை பேசுகிறது. எகிப்தை பற்றி பேசுகிறது. சோதோமை பற்றி பேசுகிறது. கோகையும் மாகோகையும் பற்றி பேசும்போது அது தேவ ஜனங்களின் பண்டைய எதிரிகளை பற்றி பேசுகிறது. எல்லா துர்மார்க்கர்களும் தேவ ஜனங்களின் எதிரிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். நெப்போலியன் போனபார்ட்டை பற்றி உங்களுக்காக ஒரு சிறிய ஆச்சரியமான உண்மையை சொல்லப் போகிறேன். ஒரு கட்டத்தில் நெப்போலியன் ஐரோப்பா முழுவதும் பரவியிருந்தான்.
அவன் பண்டைய ரோமானிய பேரரசை மீண்டும் ஒன்றிணைக்கப் போவது போல் இருந்தது. ஆனால் ஐரோப்பாவின் மிகப்பெரிய போரில் முதல் உலகப் போருக்கு முன்பு நெப்போலியன் இறுதியாக தோற்கடிக்கப்பட்டான் இந்த நாடுகளின் கூட்டணியால். அவர்கள் அவனை எல்பா தீவுக்கு நாடு கடத்தினார்கள். நீண்ட காலத்திற்கு அவர்கள் அவரை அட்லாண்டிக்கின் நடுவில் உள்ள ஒரு தொலைதூர தீவுக்கு அனுப்பப் போகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் மிகவும் புத்திசாலி, தப்பித்துக் கொண்டார். தப்பித்து முடிந்தது. அந்த தீவிலிருந்து துணிச்சலோடு தைரியமாக தப்பித்தார். மீண்டும் பிரான்சுக்கு வந்து பிரெஞ்சு இராணுவத்தை மீண்டும் ஒன்றிணைத்தார். மேலும் 111 நாட்கள் அவர் அதிகாரத்தில் இருந்தார். மேலும் அவர் ஒரு படைகளை அணி திரட்டினார். இருந்தபோதிலும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் பிரதான தேசத்திற்கு திரும்பி வந்தவுடனே மீண்டும் போருக்கு சென்று மீண்டும் உலக மன்னரானார். எல்லாம் வெளிப்பட சாத்தான் விடுவிக்கப்பட்டான். அவன் விடுவிக்கப்பட்டான். இதை பற்றி யோசித்து பாருங்கள். சாத்தான் எண் 4. பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவன் சிருஷ்டிப்புகளில் மிக உயர்ந்தவன். அவன் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் அக்னிக்கடலுக்குள் தள்ளப்படுவான். ஆண்டவர் இதை செய்வதற்கு முன்பு அவர் எல்லாவற்றையும் நியாயப்படுத்த விரும்புகிறார். அந்த நல்ல தேவதூதர்களில் சிலர் லூசிபர் முறையிடுவதை கேட்டார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்க தெரிந்து கொண்டவர்கள். எந்த கேள்விக்கும் இடமில்லை என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். விரைவில் லூசிபர் மீண்டும் கவனித்துக் கொண்டிருப்பதனால் தனது பழைய வழிகளில் திரும்பி வருகிறான். பிசாசின் பெருமையால் ஈர்க்கப்பட்ட நெப்போலியனை இதைவிட வேறு எதுவும் மாற்ற முடியாது. துன்மார்கன் எழுப்பப்படுவதை காணும்போது சாத்தான் என்ன செய்வான்? கேள்வி எண் 8. இது வெளிப்படுத்தல் 20:8 சொல்கிறது, தேசங்களை மோசம் போக்கும்படிக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் என்று. அது மட்டுமல்ல, இது கோகையும் மா கோகையும் என்று உங்களுக்கு சொல்கிறது இல்லையா? இப்பொழுது நாம் உயிர் தெழுப்பப்படும் போது மகிமையான சரீரத்தோடு எழுந்திருப்போம் இல்லையா? ஜனங்கள் அடிக்கடி கேட்பது, துன்மார்கர் உயிர் தெழுப்பப்படும் போது அவர்களுக்கு என்ன நடக்கும், அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. ஆண்டவர் அவர்களை ஒன்றாக இணைப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதனால் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எந்த மகிமையான சரீரமும் இருக்காது. நாம் பெறப்போகும் மேன்மையான சரீரத்தை அவர்களால் பெற முடியாது. நியாய தீர்ப்பு அனுபவத்தின் மூலம் அவர்கள் பறிக்கப்பட்ட வாடகையை பெற்றுக்கொள்வார்கள். அநேகமாக அடக்கம் பண்ணப்பட்டதைப் போலவே வெளியே வரலாம். ஆனால் அவர்கள் எந்தவிதமான மகிமையான சரீரங்களையும் பெற முடியும் என்று என்னால் நிரூபிக்க முடியவில்லை. அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அளவுக்கு இருக்கும். மனித வரலாற்றில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த அனைத்து ஜனங்களையும் நீங்கள் நினைக்கிறீர்கள். அனைவருமே பூமியில் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போது இது ஒரு சோகமான சிந்தனை என்று எனக்கு தெரியும். பெரிய இராணுவம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கிறிஸ்துவுக்கா அல்லது சாத்தானுக்கா? யோசித்து பாருங்கள். இயேசுவும் நல்ல தேவதூதர்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். நல்ல தேவதூதர்கள் கெட்டதை விட அதிகமாக இருக்கிறார்கள். பின்னர் நீங்கள் சாத்தானையும் மோசமான தேவதூதர்களையும் விட துன்மார்கர்களையும் பெற்றிருக்கிறீர்கள். துன்மார்கர்கள் நல்லவர்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது இந்த அறையில் உள்ள அனைவருமே நாம் ஒருவரை ஒருவர் மீண்டும் ஒரு நாள் பார்க்கப் போகிறோம். நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி நடக்கும்போது அது மேலும் கூறுகிறது, நீ ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தேசத்தை மூடுவதற்கான மேகமாய் வருவாய்? நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். அவர்கள் தேசத்தை முழுமையாக மூடப் போகிறார்கள். அது ஒரு மேகம் போல. இவை எல்லாவற்றையும் நிறுத்தக்கூடியது எது? சாத்தான் காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் சொல்வான், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மில் அதிகமானோர் இருக்கிறார்கள் என்று. நீங்கள் எசேக்கியேலில் படிக்கலாம். அவர்கள் ஒன்று கூடுவதாக அது கூறுகிறது. தேவனின் நகரத்தை தாக்க தேவனின் நகரத்திற்கு எதிராக எழும்புவார்கள் என்று சக்கரியாவில் படிக்கலாம். கொஞ்ச காலத்திற்கு அவர்கள் காவலிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய காலம் எவ்வளவு எனக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய படைகளை ஒழுங்கமைக்க அவனுக்கு நீண்ட காலம் தேவை. அவன் வீழ்ந்திருந்தாலும் அவன் இன்னும் ஆட்சிமை பொருந்தியவனாக தெரிகிறான். அவன் சொல்கிறான், அந்த எதிரி எனக்கு சொந்தமானவன் என்று. அவன் அதை எடுத்துக்கொள்வான். அவன் அனைவரையும் தன்னுடன் அணிதிரட்டப் போகிறான். ஏனெனில் வேறென்ன, அது அவர்களின் கடைசி நம்பிக்கை. மேலும் விரக்தியில் மனம் திரும்புவதற்கு பதிலாக தேவனின் நகரத்தை தாக்க முயற்சிப்பார்கள். எல்லாம் போதும் என்று இயேசு சொல்வார். இது விசேஷித்த நியாய தீர்ப்பு நாள். இப்போது நான் நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது அது உண்மையில் 3 கட்டங்களாக நடக்கும். இயேசு வருவதற்கு முன்பு நடக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள், அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் மற்றும் நாம் கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறோம். வேதத்திற்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் என்று வேதம் சொல்கிறது. அவர் வருவதற்கு முன்பு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர் வரும்போது பலன்களை தருகிறவர் இல்லையா? அவர் வரும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களின் கிரியைகளின் பலனை கொடுப்பார். 1000 வருஷங்களில் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அங்கு பங்கேற்கும் இடத்தில் நாம் கேள்விகளை கேட்டு தேவன் ஏன் நியாய தீர்ப்பளிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். தேவனின் நியாய தீர்ப்புகளை நாம் உறுதிப்படுத்துவோம். நியாய தீர்ப்பின் இறுதி நிறைவேற்று பகுதி பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இப்போது 1000 வருஷங்களின் முடிவில்
துன்மார்க்கர்கள் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பார்கள். அப்போது கிறிஸ்து அவரது பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் எல்லோரும் அவரை பார்க்கும்படி நகரத்திற்கு மேலே உயர்ந்திருப்பார். மகிமை மிக பெரியதாக இருக்கும். நீங்கள் இங்கே படிக்கலாம், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இந்த கடைசி நியாய தீர்ப்பில் எல்லோரும் மோட்டார் வாகனத் துறையைப் போல ஒரு பெரிய வரிசையாக ஒவ்வொருவரும் நிற்க வேண்டியதுதான். நாம் அனைவரும் காத்திருப்போம், அவர்கள் அடுத்த வழக்கு என்று சொல்வார்கள். ஒன்றன் பின் ஒருவராக நாம் அனைவரும் வந்து அது எப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவர் 3000 பேரை பரிசுத்த ஆவியால் நிரப்பிய போது இது ஒரு சேர நடந்ததா அல்லது எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்ததா? எனவே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கப் போகிறது. ஆனால் ஒவ்வொரு நபரும், அதற்கு கொஞ்ச காலம் ஆகலாம், ஒவ்வொரு நபரும் தங்கள் வாழ்க்கையை பரலோகத்தில் மதிப்பாய்வு செய்வார்கள். கிறிஸ்துவின் பலியில் பரந்த வழியை காண்பார்கள். எல்லா கடவுள்களும் அவர்களை காப்பாற்ற முயற்சித்ததா? எல்லாம் வெளிப்படப் போகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்கள் செல்வாக்கின் காரணமாக நகரத்திற்குள் இருப்பவர்களை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் செயல்களினால் நீங்கள் தீர்மானிக்கப்படுவீர்கள் என்பது மட்டுமல்ல, என்ன செய்தீர்கள் என்பதிலும் தீர்மானிக்கப்படுவீர்கள். உங்கள் மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்களுக்காக நீங்கள் செய்வது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே மற்றவர்களை பாதிப்போம் அல்லது தேவனை எதிர்ப்போம். ஆமென். நீங்கள் ஒரு நல்ல செல்வாக்கை பெற விரும்புகிறீர்கள். எனவே கிறிஸ்து உயிர்த்த பொழுது எல்லோரும் அவர் மகிமையை பார்த்தார்கள். தேவனின் மகிமையை காணும்போது என்ன நடக்கும்? ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் படித்திருக்கிறீர்கள். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனைக் கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். எல்லோரும் தேவனுக்கு முன்பாக முடங்கப் போகிறார்கள். லூசிபர் கூட ஒரு கூட்டத்தில் பின்னர் கீழே விழப்போகிறான். அவன் தேவன் நல்லவர் என்று அறிவிக்கப் போகிறான். நான் தவறு செய்துவிட்டேன் என்று அவன் தனது சுய பாவத்தின் உணர்வால் அதிகமாக மூழ்கிப் போவான். யூதாஸ் தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பு என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தேவாலயத்துக்குள் சென்று நான் அப்பாவி இரத்தத்தை காட்டிக் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவன் வெளியே வந்து தூக்கில் தொங்கினான். சாத்தான் இந்த முழு கலகத்தின் ஆசிரியராக இருந்தவன். அவனது பெருமைமிக்க உதடுகளிலிருந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கட்டாயப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு முழங்காலும் முடங்கப் போகிறது. ஒவ்வொரு நாத்திகர்கள் மற்றும் தேவனில்லை என்று சொல்கிறவர்கள் ஒவ்வொரின் முழங்காலும் முடங்கும். நான் இப்போது இயேசுவை வணங்குகிறேன். ஆமென். அவர் வரும்போது தயாராக இருங்கள். அது மிகவும் தாமதமாகும் வரை காத்திருந்து எந்த ஒரு கலகமும் செய்ய வேண்டாம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வெளிப்படுத்தல் 19 நீங்கள் படித்தீர்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று. அங்கு என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். பரலோகத்தில் உள்ள அனைவரும் தேவனின் நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துவதாக அதில் சொல்லப்படுகிறது. எனவே நியாயவாதி யார்? நிச்சயமாக அது தேவன். எல்லோரும் தேவன் நியாயாதிபதி என்று அறிவிப்பார்கள். நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய செய்திக்குள் நாம் மறுபடியும் செல்லப் போகின்றோம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்வுக்கு நாம் எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? பல கோடி மக்கள் விடப்பட்ட நிலையில் நாம் ரகசியமாக திடீரென்று எடுத்துக் கொள்ளப்படுமா? அல்லது இயேசுவின் வருகை வானத்தில் ஒரு பெரும் மின்னலின் வெளிச்சத்தோடு அரங்கேறப் போகின்றதா? இதை குறித்து பல்லாயிரக்கணக்கான கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இயேசு நமக்கு வாக்கு கொடுக்கும் ஒரே ஒரு வேத சத்தியம் இதுதான்: நாம் தேடினால் அதை கண்டடைவோம் என்கின்றார். இதற்காகத்தான் இந்த தலைப்பை குறித்த வலுவான ஆதாரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியங்கள் உங்களுக்காக இந்த பத்திரிகையை வெளியிடுகிறது. அதன் பெயர் கர்த்தருடைய நாள். இந்த வண்ணமயமான முழுமையாக வரையறுக்கப்பட்ட பத்திரிகையில் இயேசு எப்போது, எங்கே, மறுபடியும் எப்படி திரும்பி வருவார் என்பதற்கான ஆதாரங்களை குறித்து நீங்கள் கற்றறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய இலவச பிரதியை பெற்றுக்கொள்ள திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 355 வேண்டும் என்று கேளுங்கள், அல்லது எங்களது இணையதள முகவரிக்கு செல்லுங்கள். இந்த அருமையான பத்திரிகையை நீங்கள் படித்து முடித்த பின்பு அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இன்றைய செய்திக்குள் சென்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் பல அருமையான காரியங்களை கற்றறிவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆர்மகெதோன் யுத்தம் என்று நீங்கள் அழைக்கும் இறுதி கட்டம் இது என்று நமக்கு சொல்கிறது. இயேசு இங்கு வருவதற்கு முன்பே ஆர்மகெதோன் வகையான யுத்தம் தொடங்கி அது முடிவடையும். ஆர்மகெதோன் சீனா மற்றும் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் யுத்தம் அல்ல. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான யுத்தத்தை பற்றி தேவன் கவலைப்படுகிறார். கிதியோனை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. கிதியோன் 3 வித இணைப்புகளால் சூழ்ந்திருந்தார். அமலேக்கியர்கள், எதோமியர்கள், கிழக்கத்தியர்கள். அவர்கள் பூமியை ஒரு கார் மேகம் போல மூடுவார்கள்.
வெட்டுக்கிளிகளைப் போல தேசத்தை விழுங்கினார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கிக் குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து உங்களுடன் செல்லப் போகிறேன். அங்கே மெகிட்டோ கிதியோன் பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் வல்லமை மற்றும் அவருடைய ஆவியின் மூலம் இந்த சிறப்பு படைகளுக்கு எதிராக அவர்கள் முழுமையான வெற்றியை பெற்றார்கள். வேதத்தில் அந்த நிகழ்வு பலமுறை நடக்கிறது. வெளிப்படுத்தல் தவிர அது மிருகம், வலுசர்ப்பம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசி, மற்றொரு 3 வித இணைப்பு, தேவ ஜனங்களுக்கு எதிராக வருதல். அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். இதற்கு இயேசு சில சமயங்களில் குதிரையின் மீது வந்து வெற்றி பெறும் படத்தை நீங்கள் காணலாம். அவர் துன்மார்கருக்கு நியாய தீர்ப்பை அளிக்கிறவர். இது வெளிப்படுத்தல் 20:9 கூறுகிறது. அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று. இப்போது அவருக்கு என்ன நடக்கும்? அவர்களை பட்சித்து போட்டது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத எவரும் அக்னிக்கடலில் வீசப்படுவார்கள். 3வது விருப்பத் தேர்வு என்று ஒன்று இருக்காது. ஒன்று எல்லோரும் நாம் பரலோகத்தில் இருப்போம், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் அக்னிக்கடலுக்குள் பின்தொடர்வீர்கள். இப்போது பெரிய கேள்வி என்னவென்றால், ஜனங்கள் அக்னிக்கடலை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு நிமிடம் நரகத்தை பற்றி பேசலாம். நீங்கள் வெளிப்படுத்தல் 20:14 இது 2வது மரணம் என்று பேசுகிறது. ஒரு போதகர் ஒரு முறை நீங்கள் ஒரு முறை மட்டுமே பிறந்திருந்தால் 2 முறை மரிக்கப் போவீர்கள் என்று அவர் சொல்ல கேட்டேன். நீங்கள் 2 முறை பிறந்திருந்தால் கிறிஸ்தவர்களே, 2வது மரணத்தில் நீங்கள் மரிக்கப் போவதில்லை. துன்மார்கர் நீங்கள் ஒரு முறை மட்டுமே பிறந்து மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் நீங்கள் 2வது மரணத்துக்குள்ளாக்கப்படுவீர்கள். நரகத்தை பற்றி ஒரு நிமிடம் பேசலாம், சரியா? மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், மேலும் விவிலியமற்றதாக நிகழ்த்தப்பட்ட இதனால் கொடூரமான இடைக்கால புராணங்களால் நிறைய பேர் தேவனிடமிருந்து விலகிவிட்டனர். தேவன் கொடுஞ்செயல் செய்பவர் என்று நான் எப்போதும் நினைத்ததுண்டு. அநேகர் இழந்து விடுகிறார்கள். பொறுப்புடைமை வயதை கடந்த சில இளைஞர்கள் இருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அடால்ஃப் ஹிட்லராக அதே அக்னிக்கடலுக்குள் செல்வார்கள். அவர் கணக்கற்ற ஆண்டுகளாக எரிவார். ஒரு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு வேக வைத்து வேதனையுடன் தன் தலையை கந்தக அமிலத்திலிருந்து வெளியே தூக்கி, ஆண்டவரே எவ்வளவு காலம்? ஆண்டவர் அவரை கீழே தள்ளி, நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்று சொல்லுவார். இப்படித்தான் நிறைய பேர் ஆண்டவரை வைத்திருக்கும் நினைவு. அதுதான் போதிக்கப்பட்டுள்ளது. இது வேதம் போதிப்பது அல்ல. வேதம் என்ன போதிக்கிறது என்பதை விரைவாக உங்களுக்கு சொல்கிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரம், இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வருகிற நாள் அவர்களை எரிக்கும். துன்மார்கர்கள் பட்சிக்கப்படுவதாக வேதம் கூறுகிறது. அக்னி ஜுவாலை துன்மார்கரை எரித்து போடும். உங்களுக்கு 2 தேர்வுகள் உள்ளன. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை நம்புகிறவன் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை கொண்டிருக்கலாம். ஒன்று நீங்கள் அழிந்து போக வேண்டும், அல்லது நித்திய ஜீவனை பெற வேண்டும். தேவன் ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் மரித்துப் போவீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் வாழ்வீர்கள் என்றார். நீங்கள் என்றென்றும் எரிக்கப்படப் போவீர்கள், அல்லது நீங்கள் பரலோகம் செல்லப் போவீர்கள். வேதம் அதை சொல்லவில்லை. பரலோக தேவனுக்கு மட்டுமே அழியாத்தன்மை இருப்பதாக வேதம் கூறுகிறது. ஜனங்களுக்கு அழியாத்தன்மை இருப்பதாக வேதத்தில் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள். நான் அமைதியாக இருக்கிறேன். அதை சொல்லவில்லை. கிறிஸ்து வரும்போது இந்த மரணமானது அழியாத தன்மையை கொண்டுள்ளது என்று அதில் சொல்கிறது. ஆனால் நாம் மரணிக்கப் போகிறவர்கள். தேவன் பாவத்தை அழிக்கப் போகிறார் என்ற யோசனை. வேதம் இனி பாவமில்லை என்று கூறுகிறது, இனி துன்பமில்லை, இனி வேதனை இல்லை என்றால் வெளிப்படுத்தலில் இனி பசியும் இல்லை என்று கூறுகிறது. படு வேதனை அறைகளில் பாவிகள் அழியாமல் இருந்தால் எல்லாம் புதிதாக மாறும் என்று தேவன் எப்படி சொல்ல முடியும்? அநேக ஜனங்கள் இதை கேட்டிருக்கிறார்கள். நினைக்கும் ஜனங்கள், ஒரு பகுதியின் ஒரு நொடி பாவங்களுக்காக உம்முடைய சிருஷ்டிப்பின் படைப்புகளை என்றென்றும் நித்திய காலத்திற்கும் துன்புறுத்துவது எந்த நியாயமும் இல்லை. இது ஜனங்களை பயமுறுத்துவதற்காக இருண்ட காலங்களில் தேவாலயங்களால் பயன்படுத்தப்பட்டது. தீ காப்பீடு காரணமாக உங்களுக்கு நேரிடுவதற்கு தேவன் விரும்ப மாட்டார். நீங்கள் அவரை நேசிப்பதால் நீங்கள் அவரிடம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 2வது மரணம். சில கஷ்டமான வசனங்கள் இருக்கின்றன. அது நித்திய அக்னி என்று கூறுகிறது. அது நித்திய அக்னி என்று அழைக்கப்படுகிறது. அக்னி நித்தியமாக இருக்குமா? அது நித்திய தண்டனை என்று அழைக்கப்படுகிறது. தண்டனை எவ்வளவு காலம் நீடிக்கும்? என்றென்றும். துன்மார்கர்கள் சோதோம் கொமோரோ போன்றவர்களாக நடத்தப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. சோதோம் கொமோரா எரிக்கப்பட்டனவா? அவை இன்னும் எரிகிறதா? இல்லை, அவைகள் எரிந்து நாசமாகின. அவர் சொல்கிறார், பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவை திருஷ்டாந்தமாக என்று. வெவ்வேறு ஜனங்கள் தங்கள் தகுதிகளின் அடிப்படையில் பல்வேறு நேரங்களில் அனுபவிக்கப் போகிறார்கள். அக்னிக்கடல் உண்டு. எனவே நீங்கள் இங்கிருந்து வெளியே போய், போதகர் டக் நரகத்தை நம்பவில்லை என்று சொல்லாதீர்கள். நான் நரகத்தை நம்புகிறேன். நரகம் வெப்பமாக இருக்கும், ஏனெனில் அது ஜனங்களை எரித்துவிடும். மற்றவர்கள் எப்போதும் என்றென்றும் அதில் மூழ்கிப் போவார்கள். எனவே நான் நரகத்தை நம்புகிறேன்.
ஜனங்களின் தகுதிகளுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அது என்றென்றும் எப்போதும் என்றும் மகா வேதனை உள்ளதாகவும் வேதம் சொல்லவில்லை. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கப் போவதாக கூறுகிறார். அங்கே நீதிமான்கள் இருப்பார்கள். எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. மிக சீக்கிரத்தில் 1000 வருஷத்தை மதிப்பாய்வு செய்வோம். 2ஆம் வருகையில் முதல் உயிர்த்தெழுதல் தொடங்கும். 1000 வருஷங்கள் நாம் வாழ்ந்து கிறிஸ்துவோடு ஆட்சி செய்யப் போகிறோம். 1000 வருஷங்கள். 2வது உயிர்த்தெழுதலில் பரிசுத்த நகரம் இறங்கி வரும். ஆகையால் 1000 வருஷங்கள் நாம் கிறிஸ்துவோடு வாழ்ந்து ஆட்சி செய்வோம். அப்போது நியாய தீர்ப்பு இருக்கும். ஆனால் ஏசாயா 65:17 படியுங்கள். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். அது ஏன் புதிய வானம் என்று கூறுகிறது? வானம் என்ற வார்த்தை பூமியைச் சுற்றி இருக்கும் ஒரு வளிமண்டலத்தை குறிக்கிறது. ஒரு புதிய குடியிருப்பு இடத்தை பற்றி பேசவில்லை. எபிரேயத்தில் வானத்திற்கு 3 வார்த்தைகள் இருக்கின்றன. வானத்திற்கு 3 நிலைகள் இருக்கின்றன. நான் சொல்கிறேன், பறவைகள் பறக்கும், மேகங்கள் மிதக்கும், கிரகத்தை சுற்றியுள்ள காற்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நட்சத்திரங்கள் தொங்கும் இப்பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி உங்களிடம் இருக்கிறது. பின்னர் 3வது வானம் என்று அழைக்கப்படும் தேவனின் வாசஸ்தலம் உங்களிடம் இருக்கிறது. பவுல் 3வது வானம் வரை எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை பற்றி பேசுகிறார். 7வது வானத்தை பற்றிய வசனம் யாருக்கு தெரியும்? அது வேதத்தில் இல்லை. உறுதி செய்ய சரிபார்த்துக் கொள்ளுங்கள். எனவே தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார். வெளிப்படுத்தல் 21. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றப் போவதாக சொல்கிறார். அதில் கூறுகிறது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். மீண்டும் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். இங்கு முன்னேறி செல்கிறேன். கேள்வி எண் 13. ஆடவரோடு நீதிமான்கள் இறுதியாக எங்கே வாழ்வார்கள்? பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு பின்னர் தேவன் நகரத்திற்கு வெளியே உள்ள துன்மார்க்கர்கள் மீது அக்னியை பொழிவார். அவர்கள் அனைவரும் தங்களின் தகுதியின்படி தண்டிக்கப்படுவார்கள். பூமியின் மேல் அக்னி மழையை வருஷிக்க பண்ணுவார் என்ற வேதம் கூறுகிறது. பூமியின் நடுவில் எங்காவது ஒரு சித்திரவதை அறை இருப்பது போன்ற நரகம் அல்ல. வேதம் அதை போதிக்கவில்லை. தேவனே நம்முடன் வசிப்பார் என்று அதில் சொல்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 21:3 படிக்கலாம். என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம்! இதோ மனுஷர்களிடத்தே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர் அவர்களுக்கு தேவனாக இருப்பார். அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அவருடைய முகத்தை நாம் பார்ப்போம் என்று வேதம் கூறுகிறது. பின்னர் நாம் மகிமையான சரீரங்களை பெறப்போகிறோம். நம்மால் ஜீவ விருட்சத்தின் கனிகளை சாப்பிட முடியும். ஆண்டுக்கு 12 வெவ்வேறு வகையான பழங்கள். இது பாஸ்கின் ராபின்ஸ் 31 சுவைகளை விட சிறந்தது. நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். இனி வேதனை என்பதே இல்லை. காவல் நிலையங்கள் இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை, துன்பம் இல்லை. அது உண்மையானது நண்பர்களே. நம் உலகில் படும் இந்த வேதனையும் துயரமும் ஒருபோதும் தேவனின் நோக்கமாக இருக்காது. அவர் தனது உண்மையான நோக்கத்திற்கு விஷயங்களை மீட்டெடுக்கப் போகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாம் இறுதியில் எங்கே வாழ்வோம்? புதிய எருசலேம் பூமிக்கு இறங்கி வருகிறது. தேவன் உங்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் புதிய எருசலேமுக்குள் செல்லப் போகிறீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் மீது சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அது கூறுகிறது. அது சாம்பலாக இருக்காது. புல்லின் மீது பசுமையான அழகான தரை விரிப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் திராட்சை தோட்டங்களை நட்டு பழத்தை சாப்பிடுவீர்கள். நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள். அற்புதமான விஷயங்களை நாம் செய்வோம். நாம் அறியாத உலகங்களுக்கு உயரே பறந்து செல்வோம். அந்த வானம் எங்கே என்று யாருக்காவது தெரியுமா? நித்திய கண்மலை. இது வேதத்தில் இல்லையா? ஆகவே இது ஒரு சிறந்த வசனம். நாம் அறிய முடியாத உலகங்களுக்கு கொண்டு செல்லப்படுவோம். நாம் உயரே பறக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வயதாகிறது, மேலும் வானம் எனக்கு நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் என்னால் சொல்ல முடியும். இதை ஒரு புது மாதிரியான வர்த்தகம் செய்ய விரும்புகிறேன். ஆமன். தேவன் நமக்கு ஒரு மேம்பாட்டை கொடுக்கப் போகிறார். கேள்வி என்னவென்றால், இயேசுவின் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? சொல்லுங்கள். ராஜ்யத்தில் ஒரு இடம். பெர்சியாவில் இருந்த இந்த ராஜாவை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கதையை கேட்டிருக்கிறேன். அவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு ஒரு சட்டம் இருந்தது. அதாவது ராஜாவை தவிர, அதாவது அவனைத் தவிர வேறு யாரும் அந்த அரண்மனைக்குள் நுழையக்கூடாது என்பதே அந்த சட்டம். அவனுக்கு மந்திரிகள் இருந்தார்கள். அவனிடம் அரண்மனையை கவனித்துக் கொள்பவர்கள் இருந்தார்கள். கூட அங்கே பெண்கள் மற்றும் மனைவிகள் அநேகம் இருந்தார்கள். எந்த ஆணும் உள்ளே செல்லக்கூடாது. கிரீடம் அணியக்கூடிய இளவரசன் கொஞ்சம் திமிர் பிடித்தவன். அவன் நினைத்தான், நான் ராஜாவின் மகன் என்பதால் அந்த சட்டம் எனக்கு பொருந்தாது. நான் எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் செல்லலாம் என்று. ஒரு நாள் அவன் ராஜாவின் அரண்மனைக்குள் சென்றான். இது எல்லா உதவியாளர்களையும் அங்குள்ள அனைவரையும் திகிலடையச் செய்தது. அன்றைய தலைப்புச் செய்திகளை தாக்கியது. எல்லோரும் ராஜா இதற்கு என்ன செய்வார் என்று பார்த்தனர். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் அரண்மனைக்குள் செல்ல துணிந்தால் அவன் கண்கள் பிடுங்கப்படும். இப்போது ராஜா ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அவர் ஒரு நியாயமான ராஜா. அவர் ஒரு அன்பான தகப்பனும் கூட. அவர் தனது மகனை குருடாக்க விரும்ப மாட்டார்.
அவர் தனது ஜனங்களுக்கு தவறான செய்தியை அனுப்பவும் விரும்பவில்லை. அவர் என்ன செய்யப் போகிறார்? இப்படி கதை சொல்லும்போது ராஜா தனது மகனின் கண்களில் ஒன்றை பிடுங்கி எடுத்தார். தனது கண் ஒன்றையும் பிடுங்கி எடுத்தார். அதனால் அவர்களால் இன்னும் பார்க்க முடிந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இயேசு 2 மைல் தூரம் சென்று விட்டார். அவர் நான் உங்கள் தண்டனையில் பங்கு கொள்வேன் என்று சொல்லவில்லை. அவர் நான் முழு தண்டனையையும் ஏற்றுக்கொண்டேன் என்கிறார். நம் பாவ வாழ்க்கைக்கு தகுதியான அனைத்தையும், நாம் மரணத்திற்கு தகுதியானவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு நான் உங்கள் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டேன், நான் உங்கள் பலவீனத்தை எடுத்து போடுவேன், என் பலத்தால் உங்களை இடைகட்டப் போகிறேன், நான் உங்கள் பாவத்தை கழுவிவிட்டேன், என் நீதியை உங்களுக்கு தருவேன், உங்களின் தகுதியுள்ள மரணத்தை நான் எடுத்துக்கொண்டேன், என் தகுதியான ஜீவனை தருகிறேன் என்று சொல்கிறார். மேலும் சொல்கிறார், நான் உங்களின் எல்லா தேவைகளையும் சந்திக்கப் போகிறேன். சிறைச்சாலையிலிருந்து தேவன் ஜனங்களை அழைத்துச் செல்லும் நிகழ்வுகள் வேதத்தில் நிரம்பியுள்ளன. சிறையிலிருந்து அரண்மனைக்கு யோசேப்பிற்கு அவர் செய்தது இதுதான். தானியேல் சிறைபிடிக்கப்பட்டு ராஜாவாக மாறினான். எஸ்தர் அனாதையாக சிறைபிடிக்கப்பட்டது இருந்து ராணியாக மாறினாள். இந்த நிகழ்வுகளினால் வேதம் நிரம்பி இருக்கிறது. யாத்ராகமம், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்றார்கள். தேவன் உங்களுக்காக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை விளக்குவதற்கு இது எல்லாம் இருக்கிறது. பாவத்திலிருந்து வெளியே வருவோம். நீங்கள் ஜீவனோடு என் கூட பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆனால் கேள்வி, நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். நான் 1000 வருஷங்கள் குறித்து பேசுவேன். ஆனால் நீங்கள் இறுதியாக, உங்களுக்கு தெரியும், நான் தேவனுக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டேன். நான் என் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறேன். இயேசு எனக்காக தியாக பலியானதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிலுவையில் அவர் பரவேறிய போது நீங்கள் மட்டுமே பாவம் செய்தீர்கள் போன்று அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். நீங்களும் நானும் செய்த அனைத்து மோசமான காரியங்களையும் அவர் மட்டுமே சுமந்து கொண்டார். அவர் சொல்கிறார், நான் உன்னை மிகவும் நேசிப்பதால் அதற்கான தண்டனையையும் அவமானத்தையும் குற்றத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, பிதாவே, இன்றைக்கு அவர்கள் என்னுடனே கூட பரதீசத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷம் என்று. நீங்கள் பரதீசத்தில் இருக்க விரும்புகிறீர்களா? வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள், வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள், வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.